எனக்கு வந்து என்னன்னா, தேவா சார் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு தேவா சார். உதாரணமாக சொல்கிறேன், சாக்லேட் படத்தில் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மலை மலை மலமலை சாங்கு. அந்த படத்தில் வந்து எனக்கு தேவா சார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள்ல, அதாவது வந்து அவருடைய சம்பளத்திலிருந்து எல்லாத்துலையும் எனக்காக குறைச்சி பண்ணி கொடுத்தாரு. அதை என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறைக்க முடியாது தேவா சார். அதே போல் பகவதி படத்தப்போ சாருக்கு வந்து படம் ரீரிகார்டிங் அப்போ ஃபாரினில் ஒரு கான்செர்ட் வந்துடுச்சு. அதுக்கு அவங்க டீமே போகிறாங்க. பொதுவாக ரீரிகார்டிங்கில் வந்து சபை சாரும் முரளி சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவரும் போவாங்க. அவங்களும் சேர்ந்து போகிறதால என்ன பண்ணலன்றப்போ என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார் அப்படின்னு. அந்த படத்துக்கு எனக்கு ரீரிகார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் தொடர்ந்து எனக்கு தம்மு, குத்து, ஏய், சாணக்கியான் நிறைய படங்கள் பண்ணார். இன்னொன்று சொல்ல போனால் நான் பண்ண படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் தான் அதிகமான மியூசிக் அமைச்சிருப்பாங்க. நான் அவர்களுக்கு மிக மிக நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு அவர்களுடைய பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் மறுக்கவே மாட்டேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவாவும் தேவா சாரும் அவருடைய படங்களில் அவங்க நிறைய பறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கவனித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. குறிப்பாக சொல்கிறாங்க, எனக்கு தம் படம், குத்து அதெல்லாம் நான் கலக்குவேன்லையும் பறை வரும். நான் ஒத்த விரல் காட்டுனா ஒன்றாகும் கூட்டம் தான், அதுலேயும் பறை வரும். அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்து சாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பறையை யூஸ் பண்ணுற அந்த ஒரு மியூசிக்கில் வந்து பறை இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அவங்கள மாண்புமிகு பறைக்கு மியூசிக் அமைச்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயமும், இதுவே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட. அப்புறம் படத்தில் அவர் படத்தை பற்றி அழகாக பறையை பற்றி டைரக்டர் வந்து அழகாக வளர்க்கினார். இதனுடைய ஸ்பாட் 2ல் வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இது எப்படி தோன்றிருக்கும் இந்த கலை, இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அதெல்லாம் அடுத்த பாட்டில் வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து பணியாற்றின அனைத்து கலைஞர்களுக்கும், குறிப்பாக இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. லியோனி சார் எல்லாருக்கும் தெரியும், அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் நான் சொல்லணும் என்னென்னா, லியோனி சாருடைய பேச்சு கேட்டு தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன். அந்த அப்பெல்லாம் வந்து கேசட்டு பஸ் ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு இப்போது அந்த வண்டி 10 நிமிஷம் நிற்க சாப்பிட்டு வாங்கம்பாங்கல்ல, அந்த டயத்துலாம் அவர் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் நின்று கேட்டுக்கிட்டே சாப்பிட போக மாட்டேன், நின்று கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த லியோனி சார் மேடையிலையும் நான் பட்டிமன்றம் பேசுனீங்கிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம். ஏன்னா புலிக்கு பிறந்தது புலி தான்.